இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்மை தேடி வரும். இதுவரையிலும் நம்ம இறைவனை தேடி சென்றிருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இறை அனுபவங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது பலவாறு இருக்கும். சில பேர்த்துக்கு அசரீரி ஒளியாக இருக்கும், சில பேர்த்துக்கு அந்த உடலுக்குள் ஏற்படுகின்ற சில அபூர்வமான மாற்றங்களாக இருக்கும். தியானம், யோகம், இது மாதிரி சில விஷயங்களை பயிற்சி பண்ணும் போது புதுவிதமான சில மாற்றங்களை நம்மால் உணர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மை தேடி வரும். அப்படின்னா அது நம்மை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார், நம் மீது கருணையை காட்டுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் ஆன்மீக பெரியவர்கள், ஆன்மீக சான்றோர்களின் அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். நம்ம நிறைய தேடிக்கொண்டிருப்போம், குரு ஆகப்பட்டவரை தேடிக்கொண்டிருப்போம், அல்லது நல்ல நல்ல உரைகளை கேட்க வேண்டும், நல்ல கருத்துக்களை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றி இருக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பெரிதாக நமக்கு இதுவரையிலும் கிடைத்திருக்காது. ஆனால்